ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் குட் நைட் மணிகண்டன் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற லவ்வர் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பிரபுராம் வியாஸ் இயக்கியிருக்கிறாரு. குட் நைட் படத்தை தயாரித்த $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் மற்றும் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. மணிகண்டனுடன் இணைந்து ஸ்ரீ கௌரி பிரியா, கண்ணா ரவி, சரவணன், கீதா கைலாசம் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதல் ஜோடிகளுக்குள் ஏற்படும் சண்டை, அதனால் ஏற்படும் லவ் பிரேக்கப். ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யும் நாயகி கௌரி பிரியா தனது சகாக்களோடு கடற்கரையில் அமர்ந்திருக்கும் போது தான் மணிகண்டனை முதலில் சந்தித்தது, பின் காதலித்தது குறித்து கூறுவதுடன் சுவாரஸ்யமாக கதை துவங்குகின்றது. நண்பர்களிடம் திவ்யா பேசிக்கொண்டிருக்கும் போதே காதலன் மணிகண்டனிடமிருந்து ஃபோன் அழைப்பு வருகின்றது. செல்போனில் மணிகண்டனின் பெயரை பார்த்ததும் கௌரி பிரியா முகத்தில் இருந்த சுமைல் காணாமல் போய் ஃபோனை கட் பண்ணிவிடுகின்றாள். காதலன் மணிகண்டனின் ஃபோனை ஏன் கௌரி பிரியா கட் பண்ணுகிறார்? அவர்களுக்குள் என்ன பிரச்சனை? உருகி காதலித்து லிவிங் டுகெதராக வாழ்ந்தவர்கள் வாழ்க்கையில் இருவரும் இணைந்தார்களா இல்லையா என்பதே இந்த படத்தின் மீத கதை. மணிகண்டன் திரையில் தோன்றும் போதெல்லாம் ஒரு ஹீரோ வரும் ஃபீலே கொடுக்காமல், வந்துட்டாண்டா அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண என நினைக்கும் அளவுக்கு மணிகண்டன் சிறப்பாக நடித்துள்ளார். கொடுக்கப்பட்ட கேரக்டரை உள்வாங்கி மிகவும் நன்றாக நடித்துள்ளார். கதாநாயகியாக மாடர்ன் லவ்வில் நடித்த ஸ்ரீ கௌரி பிரியா நடித்திருக்கிறார் என்பதை விட அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறார். சிறப்பாக நடித்து கைதட்டல் பெறுகின்றார். மணிகண்டன் அப்பாவாக சரவணன், அம்மாவாக கீதா கைலாசம் சிறப்பாக நடித்துள்ளனர். கண்ணா ரவி கதாபாத்திரம் அருமை. இதில் நண்பர்கள் கேரக்டரில் நடித்தவர்கள் மட்டுமல்லாது இதில் நடித்த அனைவருமே சிறப்பாக நடித்துள்ளார்கள். ஒளிப்பதிவாளர் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணாவின் கேமரா, அதன் மூலம் படம் பார்க்க பிரமிப்பாக உள்ளது. ஷான் ரோலரின் பாடல்கள், இசையும் பின்னணி இசையும் படத்திற்கு பெரிய பலம். படத்தின் முதல் பாதி சுவாரஸ்யமாக சொன்ன இயக்குனர் இரண்டாம் பாதியும் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கலாம். ஒரு இளைஞருக்கும் ஒரு இளம் பெண்ணுக்கும் இடையிலான காதலை மையமாக கொண்ட படமாக, குறிப்பாக இன்றைய காதலர்களின் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பிரச்சனைகள், சிக்கல்கள் பற்றி பேசும் ஒரு ரொமான்டிக் படமாக கொடுத்துள்ள இயக்குனர் பிரபுராம் வியாஸுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.